அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் திருவள்ளுவரும் ஔவையாரும். சான்றோர் பெருமக்களே, எது வாழ்க்கை? எது வாழ்க்கை? நான் மட்டும் தனியாக வாழறது வாழ்க்கையா? அல்ல, அது வாழ்க்கையே அல்ல. அப்போ எப்படி வாழணும்? சுற்றத்தாரோடு சேர்ந்து வாழணுமா? சொந்தக்காரர்களோடு சேர்ந்து வாழணுமா? அதுதான் வாழ்க்கை. ஆக வாழ்க்கை என்பது கணவன் மனைவி மட்டும் வாழ்வது அல்ல, அவன் குழந்தைகள் மட்டும் அவங்களோடு மட்டும் வாழ்வது அல்ல, சொந்தக்காரர்களோடு சேர்ந்து வாழணுமா? அதுதான் வாழ்க்கை. ஔவையார் கூட சொல்லுவாங்க, கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். நம்ம சொந்தக்காரரோடு சேர்ந்து வாழணுமா? அது கோடி ரூபாய்க்கு இணையானதான். ஆக உறவினரோடு, உற்றாரோடு, சொந்தக்காரர்களோடு சேர்ந்து வாழ்வது தான் வாழ்க்கை. சரி, அப்படி உறவினரோடு சேர்ந்து வாழணும்னா நம்ம என்ன செய்யணும்? வள்ளுவர் சொல்கிறாரு, என்ன செய்யணுமா? பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்கு உடையார் மாநிலத்து இல். வள்ளுவர். நம்ம ரெண்டு செய்யணுமா? பெரும் கொடையாளியாகவும் கோபம் இல்லாதவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றத்தாரை உடையவர்கள் உலகத்தில் வேறு யாரும் இல்லையா? அப்போது நம்ம சொந்தக்காரர்களோடு சேர்ந்து வாழணும்னா என்ன செய்யணும்? அவர்களுக்கு கொடுத்து உதவணும். நிறைய பணம் இருக்குது, என்ன பண்ண போகிறீங்க? கொடுத்து உதவ வேண்டும். நம்ம மாமா வீட்டுக்கு போனோம்னா அது கொடுப்பாரு அப்படின்னா மகிழ்ச்சியோடு வருவான், இது தருவார். பள்ளிக்கூடம் திறந்துருக்குறாங்க, பணம் நிறைய வச்சுருக்கான், குழந்தைங்களுக்கு, சொந்தக்கார குழந்தைங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம், சட்டை வாங்கி கொடுக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டுறதுக்கு 1000 2000 கொடுத்து உதவலாம். அப்போ என்ன ஆகும்? நம்ம சொந்தக்காரெல்லாம் நம்ம சித்தப்பா கிட்ட போனால் ரூபாய் தருவார், குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டலாம், மகிழ்ச்சியாக வருவான். சொந்தக்காரோடு சேர்ந்து இருக்கணும். என்ன பண்ண போகிறோம் பணத்தை வச்சுக்கிட்டு? என்னத்துக்கு பணம்? பிறருக்கு கொடுப்பதற்குத்தான் பணம், பிறருக்கு உதவுவதற்குத்தான் பணம். நான் மட்டும் சாப்பிட்டுட்டு என் பிள்ளை குட்டி மட்டும் இருந்தோம், அது வாழ்க்கையே அல்ல, வாழ்க்கையே அல்ல. உறவினரோடு சேர்ந்து இருக்க வேண்டாம். அதுக்கு என்னப்பா வழி? நீ பெரிய கொடையாளியாக இருக்க வேண்டாம், கோபம் இல்லாதவனாக இருக்க வேண்டாம். இல்லை, ஒரு வீட்டுக்கு போங்க, சல்லுன்னு விழுவான், வள்ளுன்னு விழுவான். நாயே வேணாம், ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கும். சொந்தக்காரன் எட்டியே பார்க்க மாட்டான், ஐயோ வேணாப்பா அந்த வீட்டில், அவன் வள்ளுன்றான். ஆக உறவினர்கள் நம் வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் இனிமையாக பேச வேண்டாம், கோபப்படாமல் இருக்க வேண்டாம், நம்மால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டாம். அப்படி இருந்தால் சுற்றத்தாரோடு, சொந்தக்காரர்களோடு, உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வோம். அதுதான் வாழ்க்கை. வள்ளுவர். ஔவையாரோ இதே கருத்தை மிக அழகாக சொல்லுகிறார். மரம் பழுத்தால் வௌவாலை வா என்று கூவி இறந்து அழைப்பார் யாவரும் அங்கு இல்லை. சுரந்து அமுதம் கற்றா தரல் போல் கரவாது அழிப்பரேல் உற்றார் உலகத்தவர். அதே கருத்து தான் வள்ளுவர் சொன்னது தான் ஔவையார் சொல்கிறார். மரத்தில் பழம் பழுத்து இருக்குது, வாங்க வௌவால் வாங்க, பழுத்து இருக்குது, எவனும் சொல்கிறதில்ல, தமுக்கு அடிப்பதில்லை, பறை அடித்து சொல்லுவதில்லை. நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அந்த மரத்துக்கு போனால் பழம் கிடைக்கும்,
தங்கிறதுக்கு இடம் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு பழம் கிடைக்கும், அங்கே யாரும் தடுக்கிறவங்க ஆள் இல்லை, மரம் வேணான்னு சொல்லாது, அங்கே நீ கூப்பிட்டு தான் நான் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று வௌவால் ஓடி வந்து கூட்டத்தோடு ஓடி வந்து அந்த மரத்தில் உட்காந்து பழம் சாப்பிடும், நிழலில் இருக்கும். ஆக மரம் பழுத்தால் வௌவாலை வா என்று கூவி இறந்து அழைப்பார் யாவரும் அங்கில்லை. அவசியம் இல்லை, அது குணம் தெரியும், எல்லாரும் வந்து சேருவாங்க. ஆக கொடுத்தால் கோபம் இல்லாமல் இருந்தால் உறவினர் வருவார்கள் என்பதைத்தான் ஔவையார் இப்படி சொல்கிறாங்க. இன்னொரு உதாரணம் அருமையாக எப்படி கொடுக்கணுமா, எப்படி கொடுக்கணுமா, பசு போல் கொடுக்கணுமா, அதுவும் கன்றை போட்ட பசு. கன்றை உடைய பசு கன்றுக்கு பாலை எப்படி தடையில்லாமல் தருமோ அப்படி உறவினர்களுக்கு நீ தடையில்லாமல் தர வேண்டாம், அள்ளி தர வேண்டாம். அப்படி அள்ளி கொடுத்தால் உறவினர்கள் உன்னை சூழ்ந்து இருப்பர். உறவினர்கள் மட்டுமல்ல, மற்ற ஊரில் உள்ளவர்கள் கூட உன்னை சூழ்ந்து வாழ்வர். ஆக அதுதான் வாழ்க்கை. உறவினர்கள் சூழ வாழ்வது வாழ்க்கை வள்ளுவர். உறவினர்கள் சூழ்ந்து வாழ்வது வாழ்க்கை ஔவையார். அதுக்கு என்ன, கொடுக்க வேண்டாம், கோபம் இல்லாமல் இருக்க வேண்டாம் திருவள்ளுவர். இங்கே இந்தம்மா ஔவையார் கொடுக்க வேண்டாம். எப்படி கொடுக்கணுமா, கன்றை உடைய பசு எப்படி தடையில்லாமல் கன்றுக்கு பால் தருகிறதோ அதுபோல் அள்ளி தர வேண்டாம். கொடுத்தா உறவினர்கள் சுற்றி திரிவார்கள், உன் கூடவே இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, ஊரில் இருக்கவங்க கூட அடட சொந்தக்காரன் கொடுக்குறாங்கப்பா நமக்கும் கொடுப்பாங்க என்று எல்லாரும் ஊராரும் உறவினர் போல் நம்முடன் சுற்றி வாழ்வார்கள். அதுதான் வாழ்க்கை. கொடுக்க வேண்டும், உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஊராருக்கும் கொடுக்க வேண்டும். கோபப்படாமல் இருக்க வேண்டாம். 2 குணங்கள் இருக்கணும். சுற்றத்தாரோடு நாம் சேர்ந்து வாழ்வோம். ஒரு வீட்டில் ஒரு பலகையில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி வச்சுருந்தான். நான் படித்தேன். அந்த வீட்டில் கணவன் மனைவி ஒரு நாய். நான் சொன்னேன் இலக்கண பிழை இருக்குது, என் நண்பர்கிட்ட சொன்னேன். ஒரு நாய் தான் இருக்குது, நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதியிருக்கானே, ஒருமை பன்மையில் போட்டிருக்கானே, இலக்கண பிழை இருக்குதான்னு என் நண்பன் சொன்னான். இல்லை சரியாக தான் போட்டிருக்கான்னா. எப்படி அது சரின்னு கேட்டேன். கணவன் மனைவி இது ஒரு நாய், மொத்தம் அந்த வீட்டில் 3 நாய்கள் இருக்கின்றன, சரியாக தான் எழுதியிருக்கிறான்னா. நன்றி, வணக்கம்.